பிரியமானவர்களே, கிரேஸ் மருத்துவமனையினுடைய கண் பிரிவிலே நவீன லேசர் சிகிச்சையினை முன்னிட்டு புதிய கருவிகளை வாங்கவும், இன்று இறை பிரசன்னத்திலே அதனை அர்ப்பணம் செய்யவும் இந்த கிரேஸ் கல்வி நிறுவனங்களை, இந்த மருத்துவமனையினை இறை பெயரிலே ஆசீர்வதிக்கவும் இங்கே நாம் ஒருமுகப்படுகிறோம். இறை புகழை போற்றுமனமாக சீர்மிகு வாங்குவின் தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பியாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்ற பாடலிலே ஒரு சரணங்களை இணைந்தார். சீர்மிகு வான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், நேர்குணனே ஸ்தோத்திரம், அடியார்க்கிரங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மானேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கு ஸ்தோத்திரம், மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது தகுமன்புக்கே ஸ்தோத்திரம், மானேசா. திருமறையிலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசுநாதர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான். மத்தேயு நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 22வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே இயேசுநாதர் பிறவி குருடனாக்கிய ஒரு மனிதனுடைய கண்களிலே ஒரு மருத்துவத்தினை செய்து, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லி அந்த பரிகாரத்தை செய்து அவன் பார்வை பெற்ற சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது.
பார்வை என்பது மனித வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாதது. பார்வை இல்லை என்று சொன்னால் சரீரம் முழுவதுமே, என் உலகமே இருளாக போய்விடும். ஆகவே பார்வையினை பெற்றுக் கொள்வதற்காக கடவுள் மருத்துவமனைகள், மருத்துவர்கள், காதியர்கள் என்று பல்வேறு நிலைமைகளிலே அந்த அனுகூலங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பகுதியிலும் ஒரு பார்வை இல்லாத மனிதன் ஆண்டவரிடத்திலே வந்து பார்வை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குணமடைதல் என்பது கடவுளினுடைய ஒரு அருள். அந்த குணமடைதலை முழுமையாக்குவதற்காக மருத்துவ விளக்கத்தினை, நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் கடவுள் தந்திருக்கிறார். அவனமாகவே இன்று நம்மத்திலே இந்த கிரேஸ் மருத்துவமனை குடும்பம் மட்டுமல்ல, ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதோடு சென்னை மதுராந்தகத்திலிருந்து இந்த குடும்பத்தினரோடு மிகுந்த தொடர்பு கொண்ட டாக்டர் கலிய பெருமாள் அவர்களும் இங்கே இணைந்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனை கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவமனை. கிரேஸ் என்பது தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு தகுதி. அந்த தகுதியினை குணப்படுத்துதலின் பணி வழியாக இந்த மருத்துவமனை வழியாகவும் இதர மருத்துவமனைகள் வழியாகவும் கடவுள் செய்து வருகிறார். இந்த மருத்துவமனை குறித்து இந்த குடும்பத்தினை அதிகமாக நாம் அறிந்தவன், இந்த மருத்துவமனையோடு அதிக தொடர்பிலும் இருப்பவன். என்னுடைய கண்களிலும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வலது கண் அது பார்வை அற்றுப்போனது, முழுமையாக பார்வையற்று போனது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிறப்பு மிகுந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் நான் சென்றேன். எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நெய்யூர் மருத்துவமனையிலே டாக்டர் ஹெக்டர் அவர்களிடத்திலே சென்றேன். அவர்கள் பார்த்து, நீங்கள் திருநெல்வேலியில் உள்ள அரவிந்த் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று அவர்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் எழுதிய இடத்திலே கொடுத்திருந்தார்கள். அங்கேயும் நான் சென்றேன். அவர்கள் பரிசோதித்து விட்டு, இந்த பார்வை போன அந்த பார்வை நமக்கு திரும்ப கிடைக்காது, அடுத்த கண்ணை நாங்கள் சரிப்படாதை அந்த பார்வையினை இழந்து விடாமல் இருக்க நாம் முயற்சிகளை செய்யலாம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நான் டாக்டர் ஜான் அவர்களை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டேன். அப்பொழுது அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், பாஸ்டர் அவர்கள் அப்பொழுது மதுரையில் இருந்தார்கள், மதுரைக்கு வந்துவிட முடியுமா என்று கேட்டார்கள். வருகிறேன் என்று சொல்லி அடுத்த நாளே புறப்பட்டு சென்றேன். அவர்கள் பரிசோதனை செய்தார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒன்று, மருந்துகள் முழுமையாக அதற்கு இல்லை, ஆயினும் நாம் ட்ரை பண்ணுவோம் பாஸ்டர் என்று ஒரு நம்பிக்கையினை தந்து அந்த சிகிச்சையினை அவர்கள் தொடங்கி ஒரு மாத காலத்திற்கு மருந்துகளை அவர்கள் தந்திருந்தார்கள். அந்த ஒரு மாத காலத்திலே பார்வை, இழந்த பார்வை என்பது மறுபடியும் எனக்கு வர ஆரம்பித்தது. அடுத்த முறை சென்ற வேளையிலே இதனை இன்னொரு 3 மாதத்திற்கு கண்டினியூ பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். ஏகதேசம் ஒரு 75% பார்வை எனக்கு திரும்ப வந்தது. இந்த திருமறையிலே நாம் படிக்க கேட்ட அந்த மனிதர் அதற்கு பிறகு சொல்லுகிறார், நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர் கடவுளை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் அது முதல் இந்த மருத்துவமனையிலே அவர்கள் தான் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து அவர்கள் என்னை பரிசோதனை செய்கிறார்கள். மிகவும் அர்ப்பணத்துடனே செய்யப்படுகின்ற இந்த மருத்துவ சேவை என்பது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு லேசர், ஒரு கருவி, அதனை அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் அக்யூட், இந்த வியாதியஸ்தர்களுக்கும் சுகம் கிடைப்பதற்கான ஒரு கருவி அது. இந்த மருத்துவ குடும்பத்தினுடைய அர்ப்பணம் இப்படி அநேக ஆண்டவருடைய ஆற்றலை தங்களுடைய சுகத்தின் வழியாக, பார்வையின் வழியாக பெற்றுக்கொள்ளட்டும் என்று
உங்கள் அனைவருடைய சார்பிலே இறையாசியை தெரிவித்து இந்த குடும்பத்தினையும் இந்த மருத்துவ பணிவிடைகளை வாழ்த்துகிறேன். இறையாசி இந்த மருத்துவமனை குடும்பத்தோடு நம் அனைவரோடும் இருந்திருப்பதாக ஜெபம் செய்கிறேன். அன்பு மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கும் திருப்பணிவிடையினை மருந்துகள் வழியாக, மருத்துவத்தின் வழியாக, மருத்துவர்களின் வழியாக, மருத்துவ கண்டுபிடிப்புகளின் வழியாக தேவரில் தந்து இந்த உலகம் வியாதியிலிருந்து குணப்பட வேண்டும் என்கிற உன்னுடைய தீர்மானத்தினை செயல்படுத்தி வருகிறீர். நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவண்ணமாகவே உம்மால் பிரத்யேகப்படுத்தப்பட்ட இந்த கிரேஸ் மருத்துவமனை, கிரேஸ் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக இந்த உலக பார்வை தினமாகிய இந்த நாளினிலும் இந்த கண் மருத்துவமனையிலே அர்ப்பணம் செய்யப்படவிருக்கின்ற இந்த லேசர் கல்விக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருநாமத்திலே உமது பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய கல்வியினையும் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். பார்வையில்லாத அநேகம் வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், பார்வை இழந்து போனவர்கள் புதிய பார்வையினை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய இரக்கம் கூட தங்கி இருக்க நாங்கள் செபிக்கிறோம். டாக்டர் ஜான் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மிகச் சிறப்பான வரங்களை தந்து இந்த பணிவிடையிலே ஆற்றலோடு நீர் பயன்படுத்தி வருகிறீர். நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தீர்மானங்கள் அனைத்தும் அவர்கள் மூலமாக வெளிப்பட ஆண்டவர் கிருபை தாரும். அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அன்பானவர்களுடைய பெற்றோர் ஜாய் அவர்களுக்காக, அன்பான அவர்களுடைய துணைவியர் திருமதி கீதா மேடம் அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்கள், பேர குழந்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய இரக்கங்கள் கூட தங்கியிருக்கிறது. இந்த மருத்துவ பணிவிடையின் வழியாக அநேகருக்கு வாழ்வு தருகின்ற ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தந்துவிட வேண்டும். இது நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உறவும் நிறைவும் நல்லாசிகளும் நம் அனைவரோடும் இந்த மருத்துவமனையோடு மருத்துவ பணிவிடைகளோடு இன்று அர்ப்பணம் செய்யப்படவிருக்கின்ற அந்த லேசர் கருவியோடும் சிகிச்சைகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய திருப்பெயரிலே இதனை செய்கிறோம்.